வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இந்த டயலாக் தாங்க இப்போ நம்ம ஊருக்கு கரெக்டா செட் ஆகும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கொசு தொல்லை. டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா போன்ற ஆபத்தான நோய்களை பரப்பக்கூடிய இந்த கொசுக்களை முற்றிலும் இயற்கையான முறையில ஒழிக்கிறதுக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான, அதாவது வேற லெவல் பவர்னு சொல்லக்கூடிய 100% இயற்கையான முறையில் கொசு ஒழிப்பான் எப்படி நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது பன்னீர் ரோஜாவோட இதழ்கள். இதை நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இது டைரக்ட் சன்லைட், அதாவது வெயிலில் காய வைக்காம நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் வேப்ப இலை. இதையும் நம்ம நல்லா காய வச்சு சருகு போல் இருக்கணும் வேப்ப இலை. பாருங்கள், இந்த மாதிரி. இதையும் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரோஜா இதழ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் வேப்ப இலை எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை கற்பூரம். நீங்கள் எந்த பிராண்ட் பச்சை கற்பூரம்னாலும் எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் கிடைக்காதவங்க சாதா கற்பூரம், நம்ம வீட்டில் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கற்பூரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காய வச்சனால இது ஈஸியாக அரைச்சிட்டோம். இது தனியாக ஒரு கிண்ணத்தில் இப்போ மாற்றிக்கலாம். இதில் நம்ம இப்போ பால் சாம்பிராணி ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தூள் சாம்பிராணி இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காத சாம்பிராணி. நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டால் கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக கையில் பிடிக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அந்த பால் மாதிரி நம்ம செஞ்சு அது உடையக்கூடாது, உதிரக்கூடாது, அந்த மாதிரி நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது இயற்கையான கொசு ஒழிப்பான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். நீங்கள் கோன் ஷேப்பில் வைக்கலாம், இல்லை கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி ஷேப்லேயும் வைக்கலாம். நான் இந்த பச்சை கற்பூரம் டப்பா இருக்குது பாருங்கள், இந்த டப்பாவில் கீழே இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஷேப்பாக ஆக்குறதுக்கு இந்த டப்பாவை யூஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட இயற்கையான கொசு ஒழிப்பான் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது இப்போது காய வைக்கணும். இதை ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் வெயிலில் படாமல் நிழல்லையே இதை காய வைக்கணும். இது இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம்.
நம்ம கடைகளில் வாங்குற கொசு ஒழிப்பான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து முற்றிலும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் செஞ்சது. இது வந்து நமக்கு எந்த பாதிப்பும் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே ஏற்படுத்தாது இந்த புகை. மற்றும் இதில் அந்த ரோஜா இதழ் இருக்கனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வீடு ஃபுல்லுமே செம வாசனையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு. இப்போ புகை வர ஆரம்பிக்குது. ஏற்றி வச்சு 1/2 hour ஆச்சு. நின்று எரியுது. இன்னும் வந்து அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. புகை வந்துக்கிட்டே தான் இருக்கு. கொசு சுத்தமாக இல்லை. நிறைய கொசு மயங்கி கீழே தரையில் விழுந்திருக்கு பாருங்க. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் செடிகள்லாம் இருக்கும். அதனால பெரிய பெரிய கொசுவாக வரும். நான் வந்து இதை தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கொசு செத்து கிடக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.